நீங்க பொறுமையா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா போதும். உங்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாது, கூடவே உங்க ஆயிலி ஸ்கின்னை ட்ரை ஸ்கின்னா கூட மாத்திரலாம். ஹாய் சில குட்டீஸ், நான் தான் லினி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி இருந்த என்னோட ஸ்கின் டோன், அதாவது ஆயிலி ஸ்கின்ல இருந்த என்னோட ஸ்கின் டோனை வந்து நான் எப்படி ட்ரை ஸ்கின்னா மாத்தினேன், அதுவும் வீட்டில் இருக்கிற ஒரு 3 இன்கிரீடியன்ஸை வச்சுங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். உண்மையை சொல்ல போனா குளூட்டோதயான் மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு கிடைக்கிற பெரிய சேஞ்சஸ் மாதிரி இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு சேஞ்சஸ் கிடைக்க போறது கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல இருந்து இந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு ஏதோ ஒரு கொஞ்சமாவது சேஞ்சஸ் நடந்திருக்கு தானே. அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண 3 இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் இன்கிரீடியன்ட் பால், செகண்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, அதான் பேசன் ஃப்ளோர், தேர்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் லோக்கல் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல வாங்காம ஒரு நல்ல நாட்டு மருந்து கடையில போய் வாங்குங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கினது நாட்டு மருந்து கடையில. அதோட எஃபெக்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு அந்த மஞ்சள் தீர்ந்ததுமே போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணா எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. என்னோட ஃபேஸ்ல வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணா அதோட மஞ்சள் போட்ட ஒரு எஃபெக்ட் கூட எனக்கு இல்லை. ஸோ நீங்க நாட்டு மருந்து கடையிலேயே கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்றேன். இதுல கடலை மாவு இருக்கு. கடலை மாவு அப்ளை பண்ணா நம்மளோட ஃபேஸ் வந்து ட்ரையும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதான். அதனால மட்டும் நான் ஆயிலி ஸ்கின் டோனா இருந்த என்னோட ஸ்கின் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி ட்ரை ஸ்கின்னா மாறிடுச்சு. பட் ஒன்ஸ் ட்ரை ஸ்கின் ஆனதுக்கு பிறகு நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி பேக், எந்த பேக் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல் அது மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும். எந்த மாய்ஸ்சரைசரும் கிடையாது. இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் கிச்சன்ல ப்ராடக்ட் எல்லாம் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்றோம்னா ஜஸ்ட் அதை வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்குங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் எல்லாம் வந்து நைட்ல அப்ளை பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். வாரத்துல 3 நாளாவது கண்டிப்பா இந்த மாதிரி பேக், இந்த பேக்ல உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபர் பண்றீங்களோ அது வந்து வாரத்துல 3 நாள் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ற அந்த 3 நாளுமே வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆலிவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இந்த பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஃபேஸ் வாஷோ கிளென்சரோ யூஸ் பண்ணாம சிம்பிளா வந்து தண்ணியால வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால்ல வந்து தேவையான அளவு, அதாவது குவான்டிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னு தோணுதோ அந்த அளவுக்கு வந்து கடலை மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை இப்போ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டு வாட்டர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பிளெயின் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் கையை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 25 மினிட்ஸ் தானதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபேஸை வாஷ் பண்ணது பிறகு ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கா. டச் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ஃபீல் பண்ணுவீங்க. கூடவே கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு மாதிரி வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஃபீல். ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்க. நான் இங்க வந்து ஓவோட ஆலோவேரா ஜெல் தான் அப்ளை பண்ண போறேன். பட் இப்போ கிடையாது, ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அதுவும் அப்ளை பண்ணுவேன். அவ்வளவுதான். என்னோட சிம்பிளான ஒரு ஈஸியான ஃபேஸ் பேக் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து க்ளோவிங் ஸ்கின்னுக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை உங்களை ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் பண்றதுன்னு கூட வச்சுக்கலாம். பட் இதுக்கு எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னா பொறுமையா இருக்கணும். அதாவது ஒரு நாள் 2 நாள்லாம் இந்த ரிசல்ட் ஒன்றும் உங்களுக்கு தெரியப்படுறது கிடையாது. எனக்கு 6-8 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பொறுமையா வாரத்துல 3 நாள் பண்ணுங்க. இந்த மேக்கப் எல்லாம் அப்ளை பண்ற அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. நீங்க மேக்கப் அப்ளை பண்ணாத நாள் வந்து நைட் வந்து இதை அப்ளை பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்களே வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த நாள் நான் அப்ளை பண்ணும், இந்த நாள் நான் அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரொட்டீனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை செல்ல குட்டீஸ்.